Hi friends, welcome to Lex Kanitham. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூனிட் 1 ல இருந்து எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A = x belongs to n 1 less than x less than 4. அதாவது n அப்படினா என்னன்னா நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் அப்படின அர்த்தம். அந்த இயல் எண்ல 1 ல இருந்து 1 விட அதிகமா இருக்கணும் 4 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ 1 விட அதிகம் 4 விட கம்மினா 2 3ங்கற ரெண்டு நம்பர் மட்டும் வரும். அதே மாதிரி பிங்கிற கணம் பார்த்தீங்க அப்படின்னா x belongs to w, அதாவது x வந்து ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 less than or equal, கீழே r equal கொடுத்துருக்காங்களா, அப்போ இதில் 0வும் உண்டுன்னு அர்த்தம். 0வும் வேணும், அதுக்கு அதிகமாக உள்ள நம்பரும் வேணும், 2வை விட கம்மி. அப்போ 0 1 அப்படின்ற ரெண்டு தான் இங்கே இருக்கும். மற்றும் c = x belongs to n, இங்கே நேச்சுரல் நம்பர் தான், இயல் எண்கள் தான். அப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் எப்படி இருக்கணும்னா 3 விட கம்மியாக இருக்கணுமா. அப்போ 1 2 மட்டும் வரும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் a cross b union c = a cross b union a cross c. அதே மாதிரி செகண்ட் ஒன் a cross b intersection c = a cross b intersection a cross c என்பனவற்றை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கலோட சேர்ப்பு மற்றும் வெட்டுகளின் மீதான பங்கீட்டு பண்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பங்கீடு பண்ணியிருக்காங்க. ஏயை பியோடையும் சியோடையும் பெருக்கி பங்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஏவை வந்து பியோடையும் சியோடையும் பெருக்கி பங்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரில் இந்த இன்டர்செக்ஷன் யூனியன் அப்படியே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி சரி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கணம் கொடுத்துருக்காங்களோ அந்த கணத்தை எழுதிக்கிறோம். இப்போ இந்த கணத்துலேருந்து நான் ஏங்கிற கணம் கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ ஏங்கிற கணம் இப்போ என்ன, 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போது 2 3 4 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வரைக்கும் தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து பிங்கிறது ஹோல் நம்பர் டபிள்யூ கொடுத்துருக்கறதுனால ஹோல் நம்பர், அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அந்த சிம்பிள் மட்டும்னா இப்போ 0 வராது. ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கீழே ஒரு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இங்கே எதுவும் இருக்கலன்னா 0வும் இதில் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ 0. அடுத்து 2வை விட கம்மி, அப்போ 1 மட்டும்தான் நம்ம போட முடியும், 2 போட முடியாது, சரியா? அடுத்து சியில் என்ன கொடுத்துருக்காங்க, சி கணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் 3 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. 3 விட கம்மி அப்படின்னா நேச்சுரல் நம்பர் என்னெல்லாம் இருக்குது, 1ம் 2வும் மட்டும்தான் இருக்குது, சரியா? ஸோ ஏபிசிங்கிற 3 கணம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. A2,3 B0,1 C1,2. இப்போது இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் ஒன் ஏ கிராஸ், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கலோட இது என்ன சொல்லுவோம், சேர்ப்புக்கான பங்கீட்டு பண்பு. ஃபஸ்ட்டு இதை செக் பண்ண போகிறோம். பி யூனியன் சி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ நான் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ பி யூனியன் சி நான் இப்போ செய்யணும். பி யூனியன் சினா பிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 0,1 யூனியன். அடுத்து சிங்கிறது என்ன, 1,2, சரியா? இப்போ யூனியன்னா என்ன பண்ணுவோம், சேர்ப்புன்னு அர்த்தம் தமிழில். அப்போ சேர்த்து எழுதணும் எல்லாத்தையும். அப்போ இங்கே என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா 0 1 1 இங்கேயும் இருக்குது. ஸோ 2 டைம் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு டைம் போட்டாலே போதும். அடுத்து 2 இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லா உறுப்பையுமே நான் இங்கே சேர்த்து எழுதிட்டேன். 0 1 2 சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? ஏ கிராஸ் பி யூனியன் சி தான். இப்போ ஏங்கிறது என்னென்னு எழுதிக்கோங்க, 2,3, சரியா? அடுத்து கிராஸ், இதோட எதை கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பி யூனியன் சி இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ 0,1,2 இதை கிராஸ் பண்ண போகிறோம், சரியா? எப்படி கிராஸ் பண்ணலாம், கிராஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 2ங்கிற நம்பர் ஃபஸ்ட் நம்பர் இருக்குது. அப்போ 2,0 2,1 2,2 நான் எழுதணும், சரியா? 2,0 2,1 2,2. அடுத்து 3 வச்சு எழுதணும். இப்போ 3 வச்சு எழுதும்போது என்ன வரும், 3,0 3,1 3,2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு, இதை நான் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நான் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது இதில் உள்ள அதே வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம், சரியா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம், 2,3. அடுத்து கிராஸ் பி என்னென்னு எழுதிக்கலாம், 0,1. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணலாமா? கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 2 வச்சு ரெண்டையுமே எழுதணும், பேராக எழுதணும். இப்போ 2, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 2,1. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3,0 நெக்ஸ்ட்டு 3,1. அடுத்து 2 ப்ராக்கெட் இருக்குது ரைட் ஹேண்ட் சைட்லேயே, அது ஏ கிராஸ் சி.
இப்போ ஏயும் சியும் கிராஸ் பண்ண போகிறோம். 2,3 இதையும் சிங்கிறது 1,2 இதையும் கிராஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? 1,2 எப்படி பண்ணலாம்? 2வை 1ஓடையும் பண்ணணும், 2ஓடையும் பண்ணணும். அப்போ 2,1 2,2 அடுத்து 3,1 3,2. ஸோ கிராஸ் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையும் இப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ இந்த ரெண்டையும் சேர்த்து யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் மீன்ஸ் சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன இருக்கோ இதில் என்ன இருக்கோ அப்படியே சேர்த்து எழுதிடலாமா? பக்கத்தில் தான் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே சேர்த்து எழுதிடலாமா? என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2,0 இருக்குது. 2,0 எழுதிக்கலாம். 2,0. நெக்ஸ்ட்டு 2,1 இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு டைம் நான் எழுதினா போதுமா? ஸோ 2,1. அடுத்து 2,2 ஒரு டைம் இருக்குது. ஸோ 2,2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3,0 இருக்குது. 3,0 3,1 3,1 ரெண்டு இடத்துல இருக்குது. நான் ஒரு டைம் எழுதிக்கலாம். அடுத்து 3,2. இப்போ பாருங்கள், இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ஃப்ரம் 1 and 2 பாருங்கள், இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது. 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. இந்த வேர்டு நீங்கள் எழுதணும், என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், A cross B இன்டர்செக்ஷன் C. இப்போ யூனியனில் செஞ்சால் அதே இங்கே இன்டர்செக்ஷனில் பண்ண போதும். சேர்ப்பில் செஞ்சோம், இப்போ வெட்டில் செய்யப்படும். சரியா? செய்யலாமா? இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது? B இன்டர்செக்ஷன் C இருக்குது. ஸோ Bவும் Cவும் நான் இன்டர்செக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ B எங்கே இருக்குது? 0,1 இன்டர்செக்ஷன். Cங்கிறது 1,2. இன்டர்செக்ஷனாக என்ன? காமனாக உள்ளது மட்டும் நான் எழுதினா போதும். ரெண்டுலேயுமே பொதுவாக ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கும். இதுலேயும் இருக்கும். அந்த நம்பர் மட்டும்தான் எழுத போகிறேன். 0 பாருங்கள், இங்கே இல்லை. 1 இங்கே இருக்குது. ஸோ நான் 1 மட்டும் எழுதிக்கலாம். 2 இங்கே இல்லை. ஸோ எழுத தேவையில்லை. ஸோ இங்கே 1 மட்டும்தான் எனக்கு ஆன்சராக வந்திருக்கு. இப்போ இதோட ஏவை கிராஸ் பண்ணணும். சரியா? ஏங்கிறது என்ன? 2,3 இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C. நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சேன்? ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, அதில் 1 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? ஸோ இது ரெண்டையும் இப்போ கிராஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? 2ஓட இதை எழுதணும், பேராக எழுதணும். கிராஸ் பண்ணுறோனாலே ரெண்டு நம்பராக எழுதணும்னு அர்த்தம். இங்கெல்லாம் ஒரு நம்பர் தான் வரும். யூனியன் பண்ணும்போதோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போதோ ஒரு நம்பராக தான் வரும். ஆனால் நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆர்டர்டு பேர் வந்துடணும், வரிசை ஜோடிகளாக வந்துடணும் உள்ளது எல்லாமே. அப்போ 2,1 2,1 3,1 அவ்வளோதான். இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குனால 2,1 3,1 முடிஞ்சுது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதனால் நான் இதை 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு A cross B. இது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட் உள்ள ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறேன். A cross B. ஏவும் பியவும் கிராஸ் பண்ணணும். A என்ன? 2,3. B என்ன? இது வந்து ஏற்கனவே நம்ம போன ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே செஞ்சுருப்போம். B 0,1. ஸோ இது ரெண்டையும் இப்போ கிராஸ் பண்ணலாமா? 2,0 2,1 2,0 2,1. நீங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எழுதி செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் தான் வரும். 3,0 3,1 3,0 3,1. ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் A, C இருக்குது. ஸோ அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது 2,3 தான். Cங்கிறது 1,2. ஸோ இப்போ எழுதலாமா? 2,1 நெக்ஸ்ட்டு 2,2. அதே மாதிரி 3,1 3,2. சரியா? எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A cross Bலையும் A cross Cலையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்டர்செக்ட்னா என்ன? பொதுவாக இருக்கிறது. இது ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று பொதுவாக இருக்குது, அதை மட்டும் எழுதினா போதும். அப்போ அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். 2,0 இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அதை எழுத வேணாம். 2,1 இங்கேயும் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாமா? 2,1 ரெண்டுலேயுமே இருக்கணும், அதை தான் எழுத போகிறோம். 3,0 இங்கே இருக்குது, பட் இங்கே இல்லை. ஸோ அதனால் எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 3,1 இங்கேயும் இருக்குது. 3,1 தான் இருக்குது. ஸோ 3,1 எழுதிக்கலாமா? அடுத்து வேறு ஏதாவது இருக்குமா? இங்கே உள்ள 2,1 இங்கே இருக்கா பாருங்கள். 2,2 இருக்கா பாருங்கள், இருக்காது. 3,1 இருந்தது. 3,2 இருக்கா பாருங்கள், இருக்காது. ஸோ இதை ரைட் ஹேண்ட் சைடு நான் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன். 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள்.
2,1 3,1 2,1 3,1. ஸோ ரெண்டுமே ஒன்று போல் தான் எனக்கு வந்திருக்கு. அப்போ ஆன்சரில் நீங்கள் என்ன எழுதணும்? A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என்பது A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.